இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் நாள் 5/2/2025 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36, லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 4:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை 12:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 11:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இரவு 11:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:52 உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வு நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரம் அதிகரிக்கவும் காண்பீங்க. நல்ல நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சமநிலையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உங்கள் இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வாங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று கால தாமதத்தினால நிலுவையில இருந்து வந்த வேலைகளை எல்லாமே இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். உறவினர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாமே புத்திசாலித்தனமாக நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில சில செலவுகள் ஏற்பட்டாலும் இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். முக்கியமான உறவினர்களினால வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையையும் உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை நீங்க அதிகமாக செய்ய வேண்டியதும் இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல முழு ஆதரவுகளையும் பெறுவீங்க. பணியில மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மன அமைதியும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகையினால பண செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பணிகளையும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
பயணங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல இடமாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு உதவிகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அங்கீகாரத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல வெளிப்படையாக பழகவும் செய்வீங்க. இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று சிலருக்கு பருவகால பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. காய்ச்சல் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளுக்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த நேரத்துல தாய்மாமனுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். தொழிலிலும் வியாபாரத்திலும் சிறப்பாக நடந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய மரியாதை அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுடைய வேலையில உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மன அமைதியான போக்கும் காணப்படும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக சுற்றுலாக்களாகவும் இருக்கலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கும். தடைப்பட்ட வேலைகளையும் விரைவாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்கள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. வேலை தொடர்பாக இருந்து வந்த அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருக்காகவும் வேலைக்காகவும் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கடினமான நேரத்துல நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று வேலை வியாபாரத்துல இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகளும் தீரும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். சமூக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இணையம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இன்று அனுசரித்தும் விவேகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. பணியை முடித்துக் கொடுப்பதற்கு முன்பாக 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திறமையாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கை நழுவி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. முன்பு வாங்கி போட்ட நிலத்தை இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களின் மூலம் நல்ல கமிஷன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் கேட்ட பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளையும் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல நல்ல பெயரை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையனுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகளை நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாக தங்க இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட கடிந்து பேசவும் வேண்டாம். இது ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற அவ்வப்பொழுது தனிமை உணர்வுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நண்பர்கள் ஏதாவது ஏமாற்றங்களை தந்துவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கலாம். இதனால நண்பர்களிடத்திலும் கவனமாகவும் பேசுங்க. மாணவர்களுக்கு படிப்பில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய இனிமையான பணிகளின் மூலம் சில தரமான வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. புதிய நபர்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றே கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து காட்டுவதற்கான வாய்க்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மனதில புத்துணர்ச்சியுடனும் துடிப்புடனும் காணப்படுவீங்க. சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணியிடத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம்.
திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. உறவுல தன்னம்பிக்கையும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மனைவியின் வழியில ஏதாவது அறிவுரைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனமும் ஆறுதலாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால பாக பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. தேவையில்லாமல் நீங்கள் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சியுடன் உற்சாகமும் காணப்படும். இன்று பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணி மற்றும் ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். அன்றாட தேவைகளையும் நல்லபடியாக பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். மனதில் நினைத்த வேலைகளை எண்ணிய விதத்துல நிறைவேற்றவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும். வர்த்தக வியாபாரத்துல பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஏறேறவும் காண்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒற்றுமையான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில இலக்குகளை அடையவும் செய்வீங்க. முயற்சியின்றி உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சமயோஜிதமாக செயல்பட்டு வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. பணியில திருப்தி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில இருந்து வந்த நிலுவைகளை எல்லாமே நீங்க சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் இருப்பீங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். நன்மதிப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று சில மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டிற்கு வேண்டிய சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்பதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆசைப்பட்ட நகைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி துறை ஊழியர்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏதாவது உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கும். இன்று வேலைகள் அடுத்தடுத்து இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வகையில திறனுடனும் காணப்படுவீங்க. வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்பு இழந்த வாய்ப்புகளை இப்பொழுது பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்ல புத்திசாலித்தனமும் விவேகத்தையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடியும் வரலாம். இது லாபத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயனுள்ள நாளாகவும் அமையும். இன்று மன அழுத்தங்களும் குறையும். வேலை தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை தெரிந்து கொள்வதற்காக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த சில பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். குழந்தைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும் என்று பெருமை நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையுங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 12:52 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். உற்சாகத்துல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மன அமைதியுடன் இருந்தாலே போதுங்க. தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். அதிக பணிகளின் காரணமாக பணியிடத்துல ஏதாவது திருப்தியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வேலையில ஏதாவது நிலுவைகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. வீட்டுல பயனுள்ள விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சி நன்றாக தங்க இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று தேவையற்ற மன அழுத்தத்தை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொண்டாலே போதும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த பயணங்களும் கூடி வரலாம். வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. தொழில் போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டு வேலையில ஏற்பட்டு இருந்த சுணக்க நிலையும் மாறும். சகோதரர்களுடைய திருமணத்திற்காக பண உதவிகளும் செய்வீங்க. வேலை பளுவின் காரணமாக சில டென்ஷன்களும் ஏற்படலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதுல இனம் புரியாத சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தாய் வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுதான். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவான முடிவுகளை காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக சில முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். நயமாக பேசுபவர்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய அன்பு தொல்லையும் குறையும். வியாபாரத்துல புதிய வேலையாட்களை அமர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். சில தேவையற்ற சச்சரவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க.
சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும், பணமும் கையில இருக்குங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. காதல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்படலாம். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இலக்கிய துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் தேடி வரலாம். தன வரவுகளும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை 12:52 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உங்களுக்கு சுமூகமான நாளாகவும் இருக்கும். போட்டிகளும் குறையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் மேம்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். புத்திசாலித்தனத்துடனும் பொறுமையுடனும் விஷயங்களை கையாள்வதும் நல்லது. நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். கவனக்குறைவின் காரணமாக வேலையில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை முடிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இது சூடான விவாதமாக ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கிவிடவும் வேண்டாம். உங்களுடைய மனதுல சரி என்று படும்பொழுது மட்டும் செய்வதும் நல்லது. ஆன்லைன் விளையாட்டுகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. தொழிற்சாலைகள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல ஏதாவது நிலுவையில இருந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பண பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். உங்களுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில விஷயங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். வீட்டுல திருமணம் தொடர்பான பேச்சுக்களும் நடைபெறலாம். உங்களுடைய துணைக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விழாக்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளின் மூலம் வியாபாரத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாலின மக்களின் மூலம் சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் நிறைவேறும். பயணங்கள்ல இருந்து வந்த கால தாமதங்களும் குறையும். அனைவரிடத்திலுமே இன்று இரக்கத்துடன் நடந்து கொள்ளவும் செய்வீங்க. இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் குறையும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்த முயற்சியில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சில கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் துணையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவுல நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி சொத்துக்கள் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு உரிய பங்கும் கைக்கும் வந்து சேரும். வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளையும் பெருமைகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. இதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமலையும் பொழிவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். அதிகார பதவியில இருக்கிறவங்க உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடையவும் செய்வாங்க. வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான சூழலும் உண்டாகும். மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். மனதுல புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். செய்யும் முயற்சிக்கு உண்டான வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. இன்று செய்யக்கூடிய வேலைகளை முன்பே திட்டமிட்டும் இருப்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அதிக பணிகளும் இருக்குங்க. ஆனாலும் சிறப்பாக திட்டமிட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு உங்கள் துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. இன்று குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான உரையாடல்களும் நடைபெறுங்க.
சகஜமான பேச்சுக்களும் நடைபெறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான சாத்தியமும் இருக்கின்றது. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே இதனை சுலபமாக கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபார போட்டியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. IT ஊழியர்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். அரைகுறையாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் காண்பீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அதிகரித்து வரும் தேவையற்ற செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதுங்க. நிதி நிலையில தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களின் மூலம் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல ஆதரவுகளும் மேம்படும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்ட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் உண்டாகும். இன்று நலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாள் என்றே கூறலாங்க. இன்று எதிர்மறையான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக யோசித்து செய்வதும் நல்லது. இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணியில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். இதனால இன்று உங்கள் குடும்பத்தினருடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் கலந்து தாங்க இருக்கும். பண இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. இன்று ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று பணவரவு இருந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். யாரிடத்திலும் என்று ஆத்திரப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. இது உறவுல விரிசல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதர சகோதரிகளுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரவும் செய்வீங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
சிலருக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது யாரை நம்ப வேண்டாம் என்ற குழப்பங்கள் எல்லாமே ஏற்படும். வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்கள்ல நிதானத்துடனும் இருங்க. வாகனங்கள் தொடர்பான செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படலாம். தற்பெருமை சார்ந்த எண்ணங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவாலான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உறுதியுடனும் சிறப்பாகவும் செயல்படவும் செய்வீங்க. இதன் மூலம் சில தடைகளை எல்லாமே சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கினை வெளியிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இருவரும் என்று பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் காணப்படுவீங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இன்று உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடங்கல்களும் ஏற்பட்டு நீங்குங்க. சிலருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசு ஊழியர்கள் கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய முன் கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினர்கிட்ட வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளையும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியையும் உற்சாகத்துடனும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். அரசு காரியங்கள் தாமதமாக தங்க முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெரிய வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் சாதகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. அரசு தொடர்பான காரியங்கள்ல சில விரயங்களும் ஏற்படலாம்.
நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். இணையம் சார்ந்த துறைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வழக்குகள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. வெற்றி காண்பதற்கு உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். பணி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்குங்க. நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று திட்டமிட்ட அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல உண்மையாகவும் அன்பான உணர்வுகளையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார பாதுகாப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. வீட்டுல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பழைய பாக்கிகளை சிரமப்பட்டாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியதும் இருக்கலாம். இன்று வேலைகளை எல்லாமே கரெக்டான நேரத்துல முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணவும் வேண்டாம். இது உங்களுடைய வேலைகளை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. அரசாங்க அதிகாரிகளிடத்துல இருந்து ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இன்று எதிர்பார்த்த ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளர்கள் கிட்ட தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இது சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்ந்தும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளின் மூலம் சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நாட்களாக நடைபெற்று வந்த வேலைகளை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருமண வாழ்க்கையில இணக்கமான சூழலும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல சில மாற்றங்களின் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான எண்ணங்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு சூழலிலும் திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.